ரொம்ப தீவிரமாக மாதா அந்த சிலை வழிபாடு செய்து கொண்டிருந்த என்னை என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க சிஸ்டர், அது என்ன உங்கள் கையிலன்னு கேட்டார். நான் ஜெபமலை பற்றி எக்ஸ்பிளனேஷன் சொன்னேன். அப்போது அடுத்த நாள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டார். அவரை நான் சந்தித்த நாள் திங்கக்கிழமை. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அந்தோனியார்கிட்ட போ ஜெபம் பண்ணுவான் ஐயான்னு சொன்னார். அதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை சூசேப்பர், வியாழக்கிழமை இன்ஃபன்ட் ஜீசஸ், வெள்ளிக்கிழமை சேக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ், சனிக்கிழமை மாதா நாள், ஆஸ் யூஷுவல் சண்டே மாசுக்கு போவோம். இப்படி தான் சொன்னேன். அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவை சுமந்து உயிர் தெழுந்து ஜீவிக்கிறார், அவருக்காக எந்த நாள் என்று கேட்டார். அப்பொழுதுதான் நான் யோசித்தேன், யாரோ ஒருத்தரை நான் விட்டுட்டேன். ஒருவர் இருக்கிறார், அது யாரோ ஒருத்தர் நான் விட்டு ஒரு ஏக்கம். நம்மளை கூடயே இருந்து நேசிக்கிறவங்களை நம்ம கண்டுக்கவே இல்லை எவ்வளோ நாள். பாருங்க, நான் எவ்வளோ சிலை வழிபாடு பண்ணேன், எவ்வளோ புனிதர்கள் வணக்கம் செஞ்சேன். கர்த்தர் நினைச்சிருந்தா நான் இல்லாமல் போயிருக்கலாம் இல்லையா? ஆனால் அவர் எப்படிப்பட்டவரை பாவிகளை நேசிக்கக்கூடியவர், அறியாமல் தெரியாமல் செய்த நான் என்பதை அவருக்கு தெரியும். அப்போ கர்த்தர் மீது எனக்கு ஒரு பாசம் வந்தது. அப்போதான் நான் தேவனை எனக்காக சிலுவை சுமந்தவரை நான் எங்கே விட்டுட்டு இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேனே என்ற ஒரு எண்ணம் எனக்குள் வந்தது. அவர் சொன்னார், சிஸ்டர், இந்த பைபிளில் கொடுக்கப்படாதெல்லாம் செய்யாதீங்க. இந்த ஜெபமாலை செய்யறது பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கா, அந்தோனியார் பேர் பைபிளில் இருக்கா? இப்படி என்னை கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் எனக்கு இட்ஸ் டச்சிங் மீ. ஏதோ ஒரு தவறு நம்ம செய்யறோன்றதை நான் புரிந்து கொண்டேன்.